நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 52. எதிர்பார்த்தது போலவே விசால நாட்டு மன்னர் சமுத்திரசேனரிடமிருந்து தமகோஷர் அனுப்பிய மனத்தூதை மறுத்து ஓலை வந்தது. தமகோஷர் தன் அவையில் அமர்ந்து தூதன் கொண்டு வந்த அந்த ஓலையை ஓலை நாயகத்திடமிருந்து வாங்கி மும்முறை சொல் கூர்ந்து வாசித்த பின் இதழ் கூட புன்னகைத்து அருகிலிருந்த அமைச்சரிடம் அளித்தார். குளமுறை கிளத்தல்களுக்கும் முறைமை சொற்களுக்கும் நலன் உசாவல்களுக்கும் பின்னர் தன் மகள் பத்ரைக்கு மாளவம் வங்கம் ஆகிய 2 நாடுகளிலிருந்தும் மனவெழிவு செய்திகள் வந்திருப்பதாகவும், தூய குருதி கொண்ட சத்திரியர்களை மறுத்து தமகோஷரின் யாதவ குருதி கொண்ட மைந்தனுக்கு மகட்கொடை கொடுத்தால் அவர்களின் சினத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்றும், அதற்குரிய படை வல்லமை தனக்கில்லை என்றும் சமுத்திரசேனர் எழுதியிருந்தார். சத்திரியர்கள் குருதி தூய்மையையே தலை கொள்வார்கள் என்றும், அதன் பொருட்டு எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்றும் அவர் அறிவார் என்று நம்புவதாகச் சொல்லி பொறுத்தருளும்படி கோரியிருந்தார். அமைச்சர் ஓலையை மடித்து பெட்டிக்குள்ளிட்ட பின் எண்ணியது போலவே என்றார். குருதி தூய்மைக்கென எந்த எல்லைக்கும் செல்வான் அவன் என்ற பின் தமகோஷர் மூடன் என்றார். அதை அவ்வாறு சொல்ல முடியாது அரசே என்றார் நிசீமர். எங்கும் ஊடுருவும் படை வல்லமை உள்ள ஓர் அரசன் குல தூய்மை குறித்து எண்ணாதிருக்கலாம். விசால மன்னனோ ஒரு புறா நில்லாது பறந்து அமையும் அளவுக்கே நாடு உள்ளவன் என்று சூதர்களால் பாடப்படுபவன். அரசர்கள் நிறையில் அவனுக்கு ஒரு இடம் இருப்பது குருதியால் மட்டுமே என்றார். நம் குலத்தை விட மேலான குலக்குருதி கொண்டவனா அவன் என்றார் தமகோஷர். தங்களது தந்தை வரை அவ்வாறல்ல என்றார் நிசீமர். எவ்வண்ணம் நாம் சொல்லெடுத்தாலும் அரசரின் அன்னை யாதவ பெண் என்பதை எவராலும் கடந்து செல்ல முடியாது. அவர் விழிகளை சீற்றத்துடன் நோக்கி மெல்ல அணைந்து மேல் மூச்சு விட்டு எழுந்து, ஆம், இல்லையேல் இந்த சின்னஞ்சிறு நாட்டுக்கு மணவோலை அனுப்புவேனா என்ன? பாரத வருஷத்தின் 56 தோல் முடிகளில் ஒன்று சேதி. இவன் தன்னை சத்திரிய குருதியே என்கிறான். 12 தலைமுறைகளுக்கு அப்பால் சென்றால் அவன் வேடனா மச்சனா என்று எவரும் கண்டறிய முடியாது. பெயரறியா சூதன் எழுதிய புராண கதை ஒன்றில் சென்று முட்ட வேண்டியிருக்கும் என்றார் தமகோஷர். சினத்துடன் அரியணை விட்டு அகன்று வாயிற்கதவை அடைந்து நின்று திரும்பி நிசீமரிடம், இனி செய்வதற்கு ஒன்றே உள்ளது. அப்பெண்ணை கவர்ந்து வரச் சொல்லும் உங்கள் அரசரிடம் என்றார். அரசே என்றார் நிசீமர். அதுவும் சத்திரியர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முறையே. என் சொல்லை ஒருவன் மறுத்த பின் நான் இங்கு அரியணை அமர்தல் இழிவு என்ற பின் தமகோஷர் வெளியே சென்றார். பேரரசரின் ஆணையை நிசீமர் தன்னிடம் சொன்னபோது சிசுபாலன் சினத்துடன், படை கொண்டு சென்று கவர்ந்து வருவதென்றால் இந்த சிறிய நாட்டின் பேதை பெண் எதற்கு? மாளவத்திற்கோ கூர்ஜரத்திற்கோ செல்கிறேன். ஏன், பாஞ்சாலத்திற்கும் செல்ல என்னால் இயலும் என்றான். நிசீமர், நாம் இத்தருணத்தில் ஒரு பெரும் போரை நிகழ்த்தும் நிலையில் இல்லை. யாதவ அரசியை நீங்கள் அரியணை அமர்த்தக்கூடும் என்னும் செய்தி சத்திரியர் நடுவே சுற்றி வருகிறது. பெருங்குடி சத்திரிய பெண்ணொருத்தி இங்கு வந்து பட்டத்தரசியாக முடிசூடிய பின்னரே நாம் மற்ற சத்திரியர்களுடன் உறவை பேண முடியும். இன்னும் சில நாட்களில் இங்கு ஒரு அரசி வர வேண்டுமென்றால் இது ஒன்றே வழி. எண்ணி துணிந்தே பேரரசர் இம்முடிவை எடுத்திருக்கிறார். அவர் தங்களுக்கென கண்டடைந்த துணைவி இவர் என்றார். சிசுபாலன், அவள் முகத்தை பட்டுத்திரையில் பார்த்தேன். ஓவியன் கற்பனையை கலந்து வரைந்த பின்னரும் கூட சேடிப்பெண் போல் இருக்கிறாள் என்றான். நிசீமர் ஒன்றும் சொல்லாமல் நின்றார். அவர்களின் முன்னோர் மலை வேட்டுவர் என நினைக்கிறேன். அப்பகுதியின் வேட்டுவர்களை பார்த்தால் இவர்கள் எங்கிருந்து எழுந்தனர் என்று தெரிந்துவிடும் என்றான். அவர் ஒன்றும் சொல்லப்போவதில்லை என உணர்ந்ததும் மேலும் சினத்துடன் எழுந்த சிசுபாலன், சரி, அவ்வண்ணமே ஆகட்டும், கவர்ந்து வருகிறேன் அவளை என்றான். மறுநாள் அவன் துயில் எழுந்து படைக்கலம் பயிலச் சென்று கொண்டிருக்கையிலேயே நிசீமர் உடல் குலுங்க விரைந்து அவனை அடைந்தார். அரசே, இனி பிந்துவதில் பொருள் இல்லை. இன்று உச்சி பொழுதுக்குள் தாங்கள் அங்கு சென்று வைசாலியாகிய பத்ரையை கவர்ந்து வந்தாக வேண்டும். இன்றிரவு அவளை கோசல நாட்டு இளவரசருக்கு மணமுடிக்கும் ஓலை மாற்று நிகழவிருக்கிறது என்று ஒற்றர் செய்தி வந்துள்ளது என்றார். என்ன செய்கிறார்கள் நம் ஒற்றர்கள்? இப்பேச்சு நிகழ்வதை அறியாமல் இருந்தார்களா
என்று சிசுபாலன் சினத்துடன் கேட்டான். இன்று காலை வரை சமுத்திரசேனர் தவிர பிறர் அறியாத செய்தி இது. இன்று தலைமை வைதிகரை அரசர் சந்தித்த போதுதான் அரசிக்கே தெரிந்தது என்றார் நிசீமர். மறு சொல் உரைக்காது சிசுபாலன் நீராட்டறைக்கு சென்றான். சற்று நேரத்திலேயே உடை மாற்றி சித்தமாகி அரண்மனை முற்றத்திலிருந்து புறவியில் அணுக்கப்படையினர் 12 அழைத்து கொண்டு கிளம்பினான். நிசீமர் கோட்டை வாயில் வரை அவனுடன் வந்தார். இச்சிறு படையுடன் சென்று தாங்கள் என்று அவர் சொல்ல வர கையமர்த்தி, அந்த புறா முட்டையை உடைக்க நான் தடி எடுத்தேன் என்று தெரிந்தால் அதைவிட இழிவு பெரிதொன்றுமில்லை. அவளை கொண்டு வர இச்சிறு படையே போதும் என்றான் நிசீமர். ஆனால் என்று மறுபடியும் சொல்ல அவன் நகைத்து, அமைச்சரே, ஒரு நாட்டின் படை வீரன் என்பவன் அவ்வரசனின் முத்திரை கணையாழி போன்றவன். கணையாழிக்கு பின் செங்கோல் காணாது நின்றிருக்கிறது. நம் படை வீரனுக்கு பின் சேதியின் 2.5 லட்சம் வீரர் கொண்ட படை இருக்கிறது என்றான். வழியில் எங்கும் நில்லாமல் முழு விரைவில் சென்று உச்சி எழுவதற்குள் விசால நாட்டின் தலைநகர் வைசாலியை அடைந்தான் சிசுபாலன். உயரமற்ற கோட்டையால் சூழப்பட்ட சிறிய நகரான வைசாலி கருகிய மரப்பட்டையாலான கூம்பு கூரை கொண்ட கட்டடங்களும் மரப்பட்டை தரையிடப்பட்ட இடுங்கலான தெருக்களும் கொண்டது. பீதவாகினி என்னும் சிற்றாரின் கரையில் அமைந்திருந்தது. ஆற்றின் குறுக்காக பாறைகளுக்கு மேல் மூங்கில் நாட்டி அமைக்கப்பட்டிருந்த மரப்பாலத்தினூடாக குளம்புகள் தடதடக்க 13 புறவிகளும் நகர் நோக்கி சென்றன. அவன் படைகள் வருவதை முந்தைய ஊர்களிலிருந்து அறிந்து ஒற்றர்கள் அனுப்பிய புறாக்கள் அதற்கு முன்னரே வைசாலியை சென்றடைந்திருந்தன. கோட்டை வாயில் மூடப்பட்டு அவர்களை எதிர்கொள்ள வில்லவர் நிறைவகுத்த படைப்பிரிவு ஒன்று காத்திருந்தது. தொலைவிலேயே வைசாலர்களின் கோடரி கொடியை பார்த்த சிசுபாலன் திரும்பி தன் படை துணைவனிடம், போருக்கென நின்றிருக்கிறார்கள் போலும் என்றான். அவன் புன்னகைத்தான். படைவீரர் 12 பாலத்தை கடந்து கோட்டை முகப்பின் களமுற்றம் நோக்கி வெண்கூக்குகள் போல கூம்பு வடிவம் கொண்டு சென்றனர். கூம்பு முகத்தில் தன் வெண்புறவியில் ஒளிரும் கவச உடை அணிந்து இடையில் படையாழியும் தோளில் அம்பரா தூணியும் வில்லும் கையில் வேலுமாக சிசுபாலன் சென்றான். கோட்டை முன் நின்றிருந்த வைசாலர்கள் ஒளிரும் பாதரச துளி ஒன்று உருண்டு வருவது போல் அவன் வருவதை கண்டனர். தன் படையிலிருந்து விலகியவன் போல் அவன் முன் வந்து நின்றான். உரத்த குரலில், இங்கு படைத்தலைவன் யார் என்றான். வைசாலர்களின் படைத்தலைவனாகிய பத்மசேனன் தன் தலைக்கவசத்தை தள்ளி மேலே தூக்கி முகத்தை காட்டியபடி கடிவாளத்தை இறுக்கி விலாமுள்ளால் சுண்டி கபில நிற புறவியை செலுத்தி முன்னால் வந்தான். வணங்குகிறேன் சேதி நாட்டரசே. படைத்தலைவனாகிய என் பெயர் பத்மசேனன். தங்களை இங்கே தடுத்து நிறுத்தும்படி எனது அரசரின் ஆணை. அதன் பொருட்டு என் கடமையை செய்ய துணிந்துள்ளேன் என்றான். சிசுபாலன், நன்று, வீரன் ஒருவனை எதிர்கொள்வது பெருமை அளிக்கிறது என்ற பின், பத்மசேனரே, என்னுடன் 12 வீரர்கள் வந்துள்ளார்கள். எங்களை இங்குள்ள 1000 வீரர்கள் கொண்ட உங்கள் படை தாக்கும் என்றால் வைசால நாட்டில் உள்ள 10,000 பேர் கொண்ட படையை சேதியின் 2.5 லட்சம் பேர் கொண்ட படை வந்து கொன்று குவிப்பது முறையே என்றாகிவிடும். இந்நகரின் அனைத்து கூரைகளையும் எரித்து அத்தனை கன்றுகளையும் கொன்று நீர்நிலைகள் அனைத்திலும் நஞ்சு கலந்து சோலைகளை எரியூட்டி ஆண்கள் அனைவரையும் கொன்று பெண்களை சிறைப்பிடித்து திரும்பி செல்வது இயல்பே என்றாகிவிடும் அல்லவா என்றான். பத்மசேனனின் முகம் ஒரு சொல்லில் நின்று தயங்கியது. இருமுறை அவன் இதழ்கள் திறந்தன. பின்னர், ஆம் அரசே, தாங்கள் சொல்வது சரியே என்றான். அவ்வண்ணமெனில் இந்நகரின் 12 வீரர்களுடன் முன்வருக. எங்களை வெல்ல முடிந்தால் அவ்வாறாகுக என்றான் சிசுபாலன். ஆம், அது முறையே என்றான் பத்மசேனன். திரும்பி தன் புறவியை ஓட்டி படைக்குள் சென்று அங்கிருந்த பிற படை துணைவர்களுடன் சொல் கலக்கத் தொடங்கினான். புறவியில் அசையாது நின்று அதை ஏளனம் நிறைந்த முகத்துடன் சிசுபாலன் பார்த்தான். உச்சி வெயிலில் சூரியனிலிருந்து உடைந்து விழுந்து சிறு துண்டென அவன் ஒளிவிட்டு கொண்டிருந்தான். பத்மசேனன் மீண்டு வந்து, அரசே, தங்கள் கோரிக்கையை படைத்துணைவரிடம் சொன்னேன். நாங்கள் 13 தங்கள் முன் படைக்கலங்களுடன் வருகிறோம். இங்கு நாங்கள் அன்று பிறிதெவரும் உங்களை தடுக்க மாட்டார்கள். இப்போருக்கு நீங்கள் ஒப்புவதாலேயே எத்தருணத்திலும் மிகுதியான படைகளுடன் இந்நகர் மேல் எழ மாட்டீர்கள் என்று ஒப்புக்கொண்டவராகிறீர்கள். இன்றல்ல, தங்கள் கொடி வழியினர் செய்தியை ஆளும் காலம் வரை. ஏனெனில்
அரசர்களின் சொற்கள் அழியாத மூச்சு காற்றில் எழுதப்படுகின்றன. சிசுபாலன் உறக்க நகைத்து, நன்று, வாளேந்தி என் எதிர் நிற்பவராக தாங்கள் இல்லை என்றால் சேதி நாட்டின் படைத்தலைவர்களில் ஒருவராக இக்கணமே தங்களை ஆக்குவேன் என்றான். இது என் மண் என்று பத்மசேனன் சொன்னான். வணங்குகிறேன் வீரரே, எவர் இறந்தாலும் தோள் தழுவும் தோழராக அவ்வுலகில் சந்திப்போம் என்றான் சிசுபாலன். பத்மசேனன் தலை வணங்கி, தாங்கள் அன்புக்கு என் மூதாதையர் சார்பில் தலை வணங்குகிறேன் என்றான். பத்மசேனன் திரும்பி கை காட்ட வைசால நாட்டிலிருந்து 12 படை வீரர்கள் முழு கவச உடைகளுடனும் படைக்கலங்களுடனும் புறவிகளில் முன்னால் வந்தனர். வைசாலியின் படைகள் காற்றில் நுரை விலகுவது போல் அகன்று களம் ஒன்றை சமைத்தன. இரு தரப்பும் பிறை வடிவில் நிறை கொண்டு ஒருவரை ஒருவர் நோக்கியபடி புறவிகளில் அசையாமல் நின்றன. குதிரைகள் குழம்பு மாற்றும் ஒலியும் செருக்கடிப்புகளும் மட்டும் கேட்டன. மறுபக்கத்திலிருந்து வந்த காற்றில் வைசாலர்களின் வேர்வை மனத்தை சிசுபாலன் அறிந்தான். பத்மசேனன் கவசத்தால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். சிசுபாலன் கை தூக்க, வெற்றிவேல், வீரவேல், சேதி வெல்க, சிசுபாலர் வெல்க என்று கூவியபடி அவனுடன் வந்த 12 வைசாலர்கள் 12 மோதி கலந்தனர். புறவி குழம்புகள் ஒன்று கலந்து துள்ளும் தாளத்தின் முரசு தடிகள் என மண்ணை அரைந்தன. பற்களை காட்டி கனைத்தும் கழுத்துகளால் அரைந்து கொண்டும் புறவிகள் போரிட்டன. ஒளிக்கதிர்கள் போல் மின்னிச் சுழன்ற வாள்கள் உலோக ஒலிகளுடன் ஒன்றுடன் ஒன்று அரைந்து இழுபட்டு கூவி சிலம்பி ரீங்கரித்து மீண்டும் அரைந்தன. கவசங்களின் மேல் வாள்கள் அரைந்து இழுபட்டு விலகின. வெட்டுண்ட புறவிகள் கனைத்தபடி நீள்தலை மண்ணில் அறைய, கால்கள் காற்றில் உதைத்து நெளிய உருண்டு விழுந்தன. கண்கள் உருள, வாய் திறந்து மூச்சு சீறி குருதி தெறிக்க எழுந்து மீண்டும் சரிந்து விழுந்தன. இரப்போலங்கள் போர்க்கூச்சல்களுடன் கலந்தன. சிசுபாலன் தன் படையாழியை கையில் எடுத்து வீச, அது வெள்ளிப்பறவை போல் சிறகு சீர காற்றில் மிதந்து தலைகளை வெட்டி மீண்டது. பத்மசேனன் தன் வாளால் சேதியின் வீரன் ஒருவனை வெட்டி சரித்து, பெரிதொருவனை வெட்டிய விரைவில் தன் பின்னால் சரிந்து விழுந்த படை வீரனை நோக்க முகம் திருப்பிய கணத்தில் தலைக்கவசத்திற்கும் மார்புக்கும் இடையே புகுந்து அவன் கழுத்தை துண்டித்தது ஆழி. குருதி அரைவட்டமாக சிதறி சரிந்து நிலம் தொட சுழன்று வளைந்து மேலேறி மீண்டும் சிசுபாலனிடமே வந்தது. சற்று நேரத்தில் வைசாலர் 12 வெட்டுண்டு குருதி குமிழிகள் வெடிக்க, கொழுஞ்செம்மை நினத்துளிகளுடன் பூழியில் ஊறி பரவ, உடல் போழ்ந்தும் தலை வெட்டுண்டும் நிலம் பட்டனர். புறவியில் ஏறுபவர்களைப் போல் கால் உதைத்தும் காற்றை அள்ள கை விரல்களை பிசந்தும் அதிர்ந்து கொண்டிருந்தனர். புண்பட்ட சேதி நாட்டு வீரர்கள் 4 புறவி மேல் குவிந்து படுத்திருக்க 5 மண்ணில் கிடந்தனர். உடல் எங்கும் வழிந்த குருதியும் சொட்டும் வாள்களுமாக எஞ்சிய 3 சிசுபாலன் அருகே வந்தனர். ஒருவன் ஏதோ சொல்ல வாய் எடுக்க குருதி பீரிட்டது. சரிந்து கையை அசைத்தபடி மண்ணில் விழுந்தான். எடையிழந்த அவன் குதிரை அடி வைத்து முன்னால் சென்று திரும்பி நோக்கி மூச்சு சீறியது. சிசுபாலன் கை தூக்கி கோட்டை வாயிலை திறக்கும்படி ஆணையிட்டான். கோட்டை கதவுகள் வலியோசையுடன் மெல்ல விரிய அவர்கள் உள்ளே நுழைந்தனர். புறவிகள் செல்லும் வழி எங்கும் குருதி மணிகள் சிதறி பூழியில் உருண்டன. குளம்படி தடங்கள் மீதெல்லாம் குருதி படிந்திருந்தது. திண்ணைகளிலும் உப்பொறிகைகளிலும் கூடிய வைசாலர் அவர்கள் செல்வதை ஓசையின்றி நோக்கி நின்றனர். சமுத்திரசேனரின் அரண்மனை முற்றத்தில் சென்று நின்ற சிசுபாலன், எங்கே இளவரசி என்றான். அரண்மனையின் அனைத்து சாளரங்களும் விழித்திருந்து அவனை பார்ப்பது போல் தோன்றியது. இளவரசி வருக என்று அவன் மீண்டும் உரக்க கூவினான். அவ்வொலி கேட்டு அஞ்சும் குகை விலங்கென அரண்மனை அதிர்ந்து குன்றுவதாக தோன்றியது. இளவரசி வெளியே வருக, இல்லையேல் நான் அரண்மனைக்குள் புகுவேன் என்றான் சிசுபாலன். அரண்மனை முகவாயில் மெல்ல திறக்க, கையில் ஏந்திய தாளத்தில் 5 மங்கலங்களும் அகல் விளக்கும் ஏந்தி குழைந்த கால்களுடன் பத்ரை மெல்ல நடந்து வந்தாள். அவள் உதடுகளை இறுக கடித்து கண்ணீர் வார அழுது கொண்டிருப்பதை அவன் கண்டான். குதிமுள்ளால் புறவியை ஊக்கி அரண்மனை படிகளில் ஏறி குனிந்து அவள் இடையை சுற்றி தூக்கி புறவி மீது வைத்து கொண்டு திரும்பி தன்னை தொடருமாறு வீரர்களுக்கு ஆணையிட்டு விட்டு வைசாலியின் செம்புழுதி படிந்த தெருக்களினூடாக நனைந்த முரசு தோலில் கோல் விழுந்தது போல் குளம்படிகள் ஒலிக்க விரைந்தோடி கோட்டையை கடந்து அகன்றான். நகரெங்கும் நிறைந்திருந்த மக்களும் காவல் மாடங்களிலும் கோட்டை முகப்பிலும் கூடியிருந்த வீரர்களும் சித்திரத்தில் எழுதப்பட்டவர்கள் போல் ஓசையின்றி அதை நோக்கி நின்றனர்.
சேதி நாட்டு எல்லையிலேயே பத்ரை பல்லக்கில் ஏற்றப்பட்டு மங்கள இசையும் அணிச்சேடியர் அகம்படியுமாக சூக்திமதிக்கு கொண்டு வரப்பட்டாள். சாலை எங்கும் ஊர் முகப்புகளில் அணிப்பந்தல் அமைத்து குடித்தலைவர்களும் மூதன்னையரும் கூடி நின்று அவளை வாழ்த்தி குங்குமமும் மஞ்சளும் மலரும் நீரும் தூவி வழியனுப்பினர். சூக்திமதியின் கோட்டை முகப்பில் நிசீமரும் தலைமை வைத்தியகர் பிரபாகரரும் அவரது 108 மாணவர்களும் அவளை எதிர்கொண்டனர். வேதம் ஓதி அரைமலர் தூவி வாழ்த்தி வைத்தியகர்கள் அவளை நகரத்திற்குள் வரவேற்றனர். அவளை வரவேற்ற காவல் மாடங்கள் அனைத்திலிருந்தும் முரசுகள் முழங்கின. நகரின் தெருக்கள் எங்கும் அவளுக்காக தோரணங்களும் பட்டுப்பாவட்டாக்களும் வண்ணக் கொடிகளும் புதுமலர் தார்களும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஈச்சையோலைகளும் தளிரிலைகளும் குலை வாழைகளும் கொண்டு பசுமை பூத்த காடென அணி செய்யப்பட்டிருந்த இல்லை நிறைகளின் நடுவே அரசமணி தேரில் முழுதணி கோலத்தில் மலர் மாலை அணிந்து கை கூப்பி நின்று சேதி நாட்டின் தெருக்களின் ஊடாக அவள் சென்றாள். சூதர்களின் இசைத்தேர்கள் அவளுக்கு முன்னால் சென்றன. வாழ்த்துளை எழுப்பியபடி அணிச்சேடியர் அதை தொடர்ந்தனர். உப்பரிகைகளில் இருந்தும் மாடங்களில் இருந்தும் அவள் மேல் மலர் மழை கொட்டி கொண்டிருந்தது. நகரமே அவளுக்கென களி கொண்டு துள்ளுவது போல் இருந்தது. அரண்மனைக்கு சென்றதும் அரண்மனை முற்றத்தில் பேரரசி ஸ்ருதகீர்த்தியும் அவளுடைய சேடிகளும் அவளுக்காக காத்திருந்தனர். அருகே யாதவ அரசி விசிறையும் சேடிகளும் மங்களத்தாளங்களும் சுடரகல்களுமாக நின்றிருந்தனர். தேர் வந்து நின்றதும் வாழ்த்தொலிகள் நடுவே வலக்கால் எடுத்து வைத்து முற்றத்தில் இறங்கிய அவளை அருகணைந்து நெற்றி வகிட்டில் குங்குமமிட்டு ஸ்ருதகீர்த்தி, வருக, இந்நாடும் இவ்வரண்மனையும் மங்களம் பொலிக, பெருந்திரள் வீரர்களை மைந்தரென பெற்று என் குடிவெல்ல செய்க என்றாள். சற்றே தலை வணங்கி அவ்வாழ்த்தை ஏற்ற பின் அவள் முன்னால் நடந்தாள். சேடியர்கள் முகங்களில் மெல்லிய மாறுதல்கள் ஏற்பட்டன. ஸ்ருதகீர்த்தியின் தாழ் தொட்டு இளவரசி சென்னி சூடவில்லை என்பதை விழிகளினூடாகவே அவர்கள் பரிமாறிக்கொண்டனர். ஸ்ருதகீர்த்தி சற்றே விழியசைத்து விசிறையை நோக்கினாள். அவள் முகத்தில் ஏதும் தெரியவில்லை. விசிறை தாளத்துடன் முன்னால் வர தனக்கு பின்னால் சென்று அணிமங்கையருடன் சேர்ந்து கொள்ளும்படி மிகச்சிறிய கையசைவால் ஆணையிட்டு பத்ரை அரண்மனையின் படிக்கட்டில் இடக்கையில் ஏந்திய நெய்யகலும் வலக்கையில் நிறை குடமுமாக வலக்கால் எடுத்து வைத்து ஏறிச் சென்றாள். அவள் உள்ளே நுழைந்த மறுகணமே முற்றத்தில் இருந்த சேடியர் பறவை கூட்டம் கலைந்தது போல் பேசத் தொடங்கினர். இளவரசியின் ஒவ்வொரு அசைவும் தெளிவான செய்திகளை அவர்களுக்கு அளித்தது. ஆம், அது சரிதான், சத்திரியர்கள் எங்கும் தலை வணங்கலாகாது என்று முதிய சேடி சொன்னாள். வெல்லப்பட்ட பின் அவள் எப்படி சத்திரிய பெண்ணாவாள் என்றாள் ஒருத்தி. தன்னை வென்ற அரசனின் அன்னையை வணங்குவதில் ஏது தடை அவளுக்கு என்றாள் இன்னொருத்தி. வணங்காத பெண் வேண்டுமென்றல்லவா தொலைவு சென்று கவர்ந்து வந்திருக்கிறார் என்றாள் ஒரு முதுமகள். எங்கும் வணங்கும் பெண் இங்குதான் இருக்கிறாளே என்றாள் இன்னொருத்தி. என்ன ஓசை என்று ஸ்ருதகீர்த்தி கை தூக்க அவள் அகம்படி செவிலி அமைதி அமைதி என்று கூவினாள். ஒவ்வொரு விழியையும் நோக்கி நடந்த ஸ்ருதகீர்த்தி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உணர்வு இருந்ததைக் கண்டு திகைத்தாள். உவகை, நிறைவு, கசப்பு, இளைவரல், திகைப்பு, புரியாமை. படியேறிய பிறகு திரும்பி தன் அருகே வந்த விசிறியின் தோளை தொட்டு ஏதோ சொல்ல எண்ணியவள் அச்சொற்கள் அனைத்தும் பொருளற்றவை போல் தோன்ற கையை முழங்கால் வரையில் தாழ்த்தி கொண்டு வந்து விசிறையின் சிறிய விரல் தொகையை தன் கைக்குள் எடுத்து மெல்ல அழுத்திய பின் திரும்பி நடந்தாள். பன்னிரு படைக்களம் 52வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.